மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? அவரோட பேச்சுல ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட கொள்கை எதுன்னு சொல்லல. கொள்கை எதிரி பாஜக, உங்க கொள்கை தான் என்ன? கரோனா நேரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் இல்லைன்னா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது. மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது. தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்லை. தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதில்லை, ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால அடுத்த உங்க சின்னம் எதோ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நிச்சயமற்ற தன்மை வைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.